ஹலோ மக்களே, மாறன் வீரா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நாளுக்கு நாள் இந்த விஜயோட டார்ச்சர் ராமச்சந்திரன் குடும்பத்துக்கு தாங்கவே முடியலை. ஒரு கட்டத்தில் விஜய் ராமச்சந்திரன் குடும்பத்துக்கிட்ட இனிமே யாரும் இந்த வீட்டில் இருக்க முடியாது, ஏன்னா இந்த சொத்து எல்லாமே இப்போ என் பேரில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதிகாரிகளை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்படியே ராமச்சந்திரன் ஆடி போயிடுறாங்க. என்னவா இருக்கும், விஜய்க்கு பேரில் எப்படி சொத்து வந்துச்சுன்னு குழம்பி போகவும், அன்னைக்கு தான் நீங்க டாக்குமெண்ட்ல சைன் போட்டு தந்துட்டீங்களே மாமா அப்படிங்கிற மாதிரி விஜய் அசால்ட்டா கேட்கவும், நம்ம வீராவும் என்னெல்லாமோ ஃபோர்ஜரி பண்ணி இந்த மாதிரி செய்துட்டியா அப்படின்னு சொல்லி கொந்தளிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாறன் விஜய செம அதிரடியா கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க. அந்த சீன் எல்லாம் செமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். விஜயும் மாறனோட அம்மா சமாதியை எப்படியாவது இடிச்சு தள்ளணும்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம மாறன் செம மாசா விஜயோட அப்பாவோட சமாதி பக்கத்துலேயே போய் நிற்கிறாங்க. அப்படியே வீடியோ காலில் நம்ம மாறனும் விஜய் கிட்ட, நீ மட்டும் ஒரு அடி எங்கள் அம்மாவோட சமாதியை ஏதாவது பண்ணேன்னா என் பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியும்ல, இந்த கடப்பார கம்பி எல்லாத்தையும் வச்சு உன்னோட அப்பா சமாதியை உண்டில்லைன்னு பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மாறன் செம மாசம் மிரட்டுறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஜயும், மாறமச்சான் மன்னிச்சிடுங்க, என்னோட அப்பா சமாதியை எதுவுமே பண்ணாதுங்க, இப்படி செய்யாதுங்க மாறமச்சான் அப்படின்னு கதற மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ராமச்சந்திரன் வீராவுக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஆச்சு. கண்டிப்பாக மாறன் ஏதோ ஒரு வேலை செய்திருக்கா, அதனால தான் இந்த விஜய் பயந்துருக்கான்னு நினைக்கிறாங்க. விஜயும் மாறன் கிட்ட, மச்சான் நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்யாதுங்க, நான் உங்கள் அம்மா சமாதியை எதுவுமே பண்ண போகிறதில்ல, என்னோட அப்பா சமாதியை கண்டிப்பாக விட்டுருங்க, இந்த மாதிரி செய்யாதுங்க மாறமச்சான் அப்படின்னு கதறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம மாறன், ராகவன், கார்த்தி எல்லாருமே செம ஒற்றுமையாக இருந்து அந்த கம்பியை வச்சு அப்படியே இடிக்கிறதுக்கு போகிறாங்க. இதை பார்த்து அதிர்ச்சியான விஜயும், நான் எதுவுமே பண்ணலை, இந்த இடத்த விட்டு இப்போவே போயிடுறேன் அப்படின்னு சொல்லவும், மாறனும் எவ்வளோ பட்டாலும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடி, எத்தனை வாட்டி தான் உன்னை மன்னிச்சு விடுறதுக்கு அப்படின்னு விஜய் கிட்ட கேட்குறாங்க. விஜய் மறுபடியும் என்னை மன்னிச்சிடுங்க, எந்த தொந்தரவும் உங்கள் குடும்பத்துக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங்கை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாறனும் அதெல்லாம் கவனிக்காமலே அவங்க அப்பாவோட இடத்த தரமட்டம் ஆக்கலான்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வீராவும் விஜய் கிட்ட, உனக்கு நான் ஒரு நியாயம், எங்களுக்கு நான் ஒரு நியாயமா, உனக்குன்னு வரும்போது மட்டும் உனக்கு எவ்வளோ வழி தெரியுதா, அதை மாதிரி தானே எங்களுக்கும் இருக்கும், எங்கள் குடும்பத்தில் மட்டும் எப்போவுமே ஏதாவது பண்ணி இருக்கே, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியடி அப்படிங்கிற மாதிரி வீரா கேட்டுட்டு இருக்காங்க. வள்ளியம்மே விஜய் கிட்ட எவ்வளவு பட்டாலும் நீ திருந்தவே மாட்டேங்கிற, உனக்கு என்னதான் வேணும், என்னோட குடும்பத்தை எதுக்கு இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்க, கடைசியில் உயிரோட இல்லாத என்னோட அண்ணியோட சமாதியை இப்படி பண்ண பார்த்துட்டே அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இன்னொரு சைடு ராமச்சந்திரன் விஜய் கிட்ட விஜய் உன்னெல்லாம் நான் இனி சும்மா விட போறதே இல்லை, எதுக்கு தேவையில்லாமல் இந்த வேலையெல்லாம் செய்ய பார்த்தா அப்படிங்கிற மாதிரி விஜயை வெளுத்தெடுக்கிறாங்க. அதே சமயத்தில் சுற்றி இந்த ஊர் மக்களும் நம்ம ராமச்சந்திரனுக்கு சப்போர்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன விஜய், நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற, இதுக்கு மேலே இந்த குடும்பத்துக்கு தொந்தரவு பண்ணேன்னா உன்னெல்லாம் நீ சும்மா விட போகிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. விஜய் இந்த வாட்டி போட்ட பிளான் எல்லாமே மாறன் மூலமாக சொதப்பிடுதுன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா விஜயோட அம்மா விஜய் கிட்ட அதான் அப்போவே நான் சொன்னேன், இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலையெல்லாம் செய்யாண்டான்னு, இப்போ பார்த்தியா எவ்வளோ நடந்துச்சு, நமக்கு தான் வீணா அவமானம். இதுக்கிடையில் ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்க குடும்பத்துக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. என்ன பண்ண முடியும், கடைசி நேரத்தில் உங்கள் அப்பா சமாதி பக்கத்துலேயே போயிட்டானே, அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்னு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி விஜய் கிட்ட சொல்லவும், விஜய் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க. இதுக்கு மேலே என்கிட்ட பேசாதம்மா, எதுக்கு தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பேசுகிற, எதுனாலும் என்னோட அப்பாவோட நிலைமைக்கு காரணமான அந்த குடும்பத்தை நான் சும்மாவே விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோபமாகவே இருந்துட்டு இருக்காங்க. விஜயோட அம்மாவும் அவங்கள்ட்ட அந்த மாறன் வீரா எல்லாம் இருக்க வரைக்கும் அவங்க குடும்பத்தை எதுவுமே செய்ய முடியாது, மாறன் எல்லாம் அவங்க அம்மா மேல ரொம்பவே பாசமா இருந்தான், ஒரு டைம் தெரியாம மாறன் அம்மா மேல நான் வச்சிருந்த சூடான காஃபி பட்டுட்டு அதுக்கு மாறன் என்ன செய்தான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், விஜய் அப்படி என்னதான் செய்தான் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஏன் மேலேயே சுடுதண்ணியை ஊத்திட்டான், அப்படி மாறன் அவங்க அம்மா மேல பாசமா இருந்தான், அப்படிப்பட்ட இடத்த நீ தரமாட்டம் ஆக்கலான்னு போனேன்னா அவன் சும்மா விடுவானா, அதான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் இப்படியெல்லாம் பண்ணாதன்னு, இப்ப பாரு எல்லா அவமானமும் நமக்கு தாங்கிற மாதிரி விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் இருந்தாலும் சும்மா விடுற மாதிரி இல்லை, எப்படி இருந்தாலும் இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அடுத்த பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ராமச்சந்திரனும் மாறன் கிட்டேருந்து, மாறா ஒன்னால தான் இன்னைக்கு எல்லாமே நடந்துச்சு, நல்ல வேளை அம்மாவோட இந்த இடம் நான் காப்பாற்றப்பட்டது, விஜய் இவ்வளோ மோசமானவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, கடைசி வரைக்கும் இப்படிலாம் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் கிட்ட சொல்கிறாங்க. வீராவும் ராமச்சந்திரனை சமாதானப்படுத்த போகிறாங்க. மாமா நீங்கள் எதுவும் நினைக்காதுங்க, கண்டிப்பாக அத்தையோட சமாதிக்கு எந்த நிலைமையும் வராது, அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் நம்ம நல்லபடியாக பார்த்து சரி பண்ணி வச்சிடலாம் மாமா, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க அப்படிங்கிற மாதிரி வீரா சொல்கிறாங்க.
வள்ளியம்மையும் வீராமாறன் கிட்ட, பாத்தியா அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாலே குடி வந்துட்டா அது போதாதுன்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தில் என்னெல்லாம் பிரச்சனை பண்ணா. இப்போ தான் பிருந்தா கார்த்தியோட மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தோம், அது கூட அவளுக்கு பொறுக்கலை, உடனே அடுத்த பிரச்சனையை உண்டு பண்ணிட்டா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மாறனுக்கு எல்லாத்தையும் நினைச்சு தூக்கமே வர மாட்டேங்குது. கண்டிப்பா விஜி சும்மா இருக்க மாட்டா, மேலும் மேலும் ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டே தான் இருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. இதெல்லாம் கவனிச்சிருந்த வள்ளியம்மையும் மாறன் கிட்ட வந்து, மாறா நீ சரியா இப்போ தூங்குறதே கிடையாது, எதுக்கு இப்படி யோசிச்சுட்டே இருக்க, எதை பற்றி கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும், அந்த விஜயை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொன்னாலும் நம்ம மாறன் அதை கவனிக்க மாதிரி இல்லை, ஒரு குழப்பத்தோடய இருந்துகிட்டே இருக்காங்க. வள்ளியம்மையும் வீரா கிட்ட வந்து, வீரா நீ தான் மாறனை பார்த்துக்கணும், மாறன் இப்போல்லாம் சரியே இல்லை, எப்போவுமே யோசிச்சிட்டே இருக்கான், அவன் ஏதோ ஒரு தொந்தரவாகவே இருக்கா, இப்போ என்ன பண்ணுறது, நீ தான் கவனிக்கணும் வீரா, அவனை நல்லபடியாக பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வீராவும் நம்ம வள்ளியம்மைகிட்ட வந்து, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்படியே வீரா மாறன்கிட்ட, மாறா நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே நல்லபடியாக முடியும், விஜயோட ஆட்டத்துக்கு சீக்கிரமாக முடிவு கட்டலான்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா விஜயும் அடுத்த பிளானை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ராமச்சந்திரன் குடும்பத்தில் சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாட்டு விஜயும் அதிகாரிகளோட வராங்க. நம்ம வீராக்கு குழப்பமாயிடுது. வீரா கிட்ட வந்து அந்த அதிகாரிகளும் சொல்கிறாங்க, நாங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கோன்னு சொல்லவும் நம்ம வீரா குழம்பி போயிடுறாங்க. அப்படியே அவங்கள்ட்ட கேட்குறாங்க, என்ன விஷயம் சார்னு கேட்கவும் அவங்களும் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் உங்களது இல்லையாமே அப்படின்னு விசாரிக்கிறாங்க. வீரா ராமச்சந்திரன் எல்லாருமே குழம்பி போயிடுறாங்க. ராமச்சந்திரன் அவங்கள்ட்ட வந்து, என்ன சொல்கிறீங்க சார், இது எங்களோட வீடு, எங்களோட உழைப்பில் கேட்டின வீடு தான் இது அப்படின்னு சொல்லவும், அதுக்கு இல்லையே டாக்குமெண்ட்டில் வேறு பேர் இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே வள்ளியம்மை, வீரா, மாறன் எல்லாருமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. மாறனும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, அப்படி யாருக்கு பேரில் தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ராமச்சந்திரன் கிட்ட வந்து அவங்க இன்னும் பேசவும், ராமச்சந்திரன் இல்லை, எல்லா டாக்குமெண்ட்டும் என்னோட பேரில் தான் இருக்குது, இது எங்கள் குடும்பத்தில் உள்ள சொத்து தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த அதிகாரிகள் கேட்குற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் மாறனும் வீராவும் சேர்ந்த மாதிரி, என்ன அப்படி யாருக்கு பேரில் தான் அந்த டாக்குமெண்ட் இருக்குன்னு கேட்குறாங்க. கரெக்டாக விஜயும் என்டர் ஆகுறாங்க. அந்த அதிகாரிகளும் இவங்க பேரில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. விஜயும் அவங்கள்ட்ட வந்து, வேற யாருக்கு பேரில் இருக்கும், என்னோட பேரில் தான் எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்குமே எதுவுமே புரிய மாட்டேங்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கவும், விஜய் ஏற்கனவே நம்ம ராமச்சந்திரனை ஏமாற்றி அந்த டாக்குமெண்ட்டில் சைன் வாங்கியிருந்தாங்க. இதெல்லாம் இப்போ தான் தெரிய வருது. வள்ளியம்மா அப்படியே பதட்டம் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிற விஜய், எவ்வளோ தைரியம் தான் என்னோட அண்ணனையும் அவங்க குடும்பத்தை எல்லாத்தையும் ஏமாற்றிருப்ப, நீ எல்லாம் சரியான ஃப்ராடுக்காரியாக இருப்ப போல அப்படிங்கிற மாதிரி வள்ளியம்மை பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு விஜயம், இனிமேல் இந்த இடம் எல்லாமே என்னோடது தான், அது மட்டும் இல்லாமல் அந்த கடையே என்னோட உரிமைக்கு தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாறன், வீரா எல்லாருமே பயங்கரமாக பதட்டம் ஆகிடுறாங்க. என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. மாறனும் எப்படி இருந்தாலும் விஜயோட ஆட்டத்துக்கு சரியான முடிவு கட்டணும்னு யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் ராமச்சந்திரனும் கொஞ்சம் குழம்பியே போயிடுறாங்கன்னே சொல்லலாம். மாறன் எப்படி இருந்தாலும் இந்த வீடை மட்டும் இல்லாமல் அந்த கடையும் விஜய்கிட்ட இருந்து மீட்டு எடுப்பாங்கன்னே சொல்லலாம்.